புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்திலே மிகவும் மக்களால் வரவேற்பு பெற்ற திட்டம் இன்றும் அந்த திட்டம் நடைமுறையில் இருக்கிறது. குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தது. அதாவது 5 வயது குழந்தையிலிருந்து 14 வயது குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை, மதிய சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார். அது அப்போது 1982 மிகவும் வரவேற்பை பெற்ற ஒரு திட்டமாக இருந்தது. ஏனென்றால் ஏழைகள் அதிகமாக வாழ்ந்த காலம். இப்போவாவது ஓரளவு வேலை வாய்ப்புகள் கூடி, படிப்பறிவு கூடி, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஓரளவு படித்தவர்கள் இருக்கிறதுனால் ஓரளவு பொருளாதார ரீதியாக மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க கம்மி தான். இப்பெல்லாம் ஏதோ ஒரு கல்வியில், பொருளாதாரத்தில், அரசியலில் முன்னுக்கு வந்த குடும்பமாக தான் நிறைய குடும்பங்கள் இப்போ இருக்குது. ஆனால் 1980 காலகட்டத்திலாம் ரொம்ப ஏழைகள், குடிசைகள் தான் கிராமங்களில் அதிகமாக இருந்திருக்கு. குடிசை மக்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் ஏழைகளாக வாழ்ந்த அந்த காலத்தில் பிள்ளைகளை படிக்க கூட வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட காலம். அப்போது கடவுள் மாதிரி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். எதிர்கால சந்ததிகள் பிற்காலத்தில் படித்தவர்களா இந்த சமூகத்தில் வளரணும், வாழணும்னு சொல்லி அப்போதே அவர் யோசிச்சு பிள்ளைகளை படிக்க அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாட்டாலும் வீட்டில் ஒருவேளை சாப்பாடு மிச்சமாகுங்கிற எண்ணத்திலேயாவது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்களே அப்படிங்கிற அந்த ஏழைகளுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். 4 வயது முதல் 15 வயது 14 வயது குழந்தைகள் வரைக்கும் அந்த திட்டத்தை சாப்பிடலான்னு சொல்லி. இதனால என்ன ஆச்சுன்னா, ஒரு பக்கம் ஒரு சத்தான உணவு குழந்தைகளுக்கு கொடுத்தோம், பசி ஆத்தணும் அப்படிங்கிற ஒரு பெயர் ஒரு பக்கம் இருந்தாலும், இதற்காகவே படிக்கணுங்கிற ஆர்வத்தில் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு வந்தது என்றும், இதற்காகவே பெற்றோர்களும் ஆர்வத்துடன் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிற பல தொலைநோக்கு திட்டத்தோட எம்ஜிஆர் அவர்கள் 1980 அதை கொண்டு வந்திருக்கார். 82ஆம் ஆண்டு. இப்போ படித்தவர்களா, இப்போ நான் கூட இருக்கிறேன்னா, நான் படிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன், பிஏ படிச்சிருக்கேன். நான் இன்னைக்கு இவ்வளோ அரசியல் நான் இங்கே வந்து பேசுகிறேன்னா எம்ஜிஆர் போட்ட சத்துணவை சாப்பிட்டு தான் நானும் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கேன். என் போன்ற எத்தனையோ பேர் அவருடைய சத்துணவை சாப்பிடாம பள்ளிக்கூடத்தை தாண்டிக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசு அதிகாரிகள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாரும் உருவானதுக்கு காரணம் காமராஜர் கட்டின பள்ளிக்கூடம் ஒன்று, மதியம் எம்ஜிஆர் போட்ட சத்துணவும் ஒன்று. இப்போ அந்த அளவுக்கு கல்வியை வளர்த்ததில்ல எம்ஜிஆர். அந்த சத்துணவு திட்டம் மிகவும் பாராட்டப்பட்டது. 1982 அந்த திட்டம் 100 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு அதை நிறைவேற்றிருக்காங்க. பல பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க, 100 கோடியில் இப்படி ஒரு திட்டத்தை எதுக்கு எம்ஜிஆர் கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த 100 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்புன்னு தெரியும். அப்போ கூட எம்ஜிஆர் என்ன சொன்னார் அவர் பேட்டியிலே, இது 8வது வள்ளல் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் மனைவி பொன் மாணிக்கம் அவர் எழுதுனது தான் நான் சொல்கிறேன். அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் சிறுவயதாக இருந்தபோது நான், எனது அண்ணன், நாங்கள் சாப்பாடு கஷ்டப்பட்டோம். எங்கள் அம்மா 10 பாத்திரம் விலைக்கு கொண்டு வர காசு கூட 3 வேளை சாப்பாட்டுக்கு எங்களுக்கு பத்தாது. அதனாலே நான் படிக்க முடியாமல் போச்சு. அது மாதிரி என்ன மாதிரியே சின்ன வயசில் சத்தான உணவு கிடையாம, சாப்பாடு இல்லாமல் பட்னியாக எந்த குழந்தையும் இருந்திருக்காது. சாப்பாடு, பசி, வறுமையினால குழந்தைகள் படிக்காமல் இருந்தக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தோட நான் இதை கொண்டு வந்தேன்னு சொல்லி அப்போ பேட்டியில் பேசியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் தான் பட்ட கஷ்டம் இந்த மக்கள் படக்கூடாது, தான் குழந்தை பருவத்தில் பட்ட கஷ்டத்தை இனி வரக்கூடிய, அப்போ 60 லட்சம் குழந்தைகள் இருந்தாங்க தமிழ்நாடு முழுக்க, அந்த குழந்தைகள் எல்லாம் பட்டினி கிடந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தோட கொண்டு வந்த அந்த திட்டம் தான் 100 கோடி பட்ஜெட்டில் மதிய சத்துணவு திட்டம். இன்றும் பல படிப்பாளிகளை உருவாக்கி கொண்டு, ஆரோக்கியமானவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த திட்டம். அந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சராக மக்களுக்கு அருமையான சேவையாற்றியவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்.